ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலைந்தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 6ஆம் தேதி. நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:26 வரை பரணி, பின்பு கிருத்திகை. இன்றைய விசேஷம் கிருத்திகை. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன். வழிபட வேண்டிய தெய்வம் சிவன், முருகன். சூரிய உதயம் காலை 6:02 மணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் ஹஸ்தம் சித்திரை. அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷ ராசி என்பர்களே, சொத்து பிரச்சனை ஏற்படக்கூடும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். பொருளாதாரத்துல சிக்கல் ஏற்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். உங்கள் திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற புதிய வாய்ப்புகள் தானாகவே தேடி வந்து கதவை தட்டும். திடீர் பயணங்கள் வாய்த்தாலும் எதிர்பாராத நற்பலன்களும் லாபமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். உறவினர்கள் நண்பர்களுடன் நல்லுறவு ஏற்படும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். ரிஷப ராசி அன்பர்களே, கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கையிருப்பு கரையும் காலகட்டம். பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். நிதி நிலைமை மேம்படும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். நிதி வரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும். குடும்பத்தில் அன்பு பெருகும். புதிய உறவுகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய பயணங்கள் திட்டங்கள் குறித்த எண்ணம் மேலோங்கும். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, முயற்சிகளில் சிறு தடைகளும் கால தாமதமும் ஏற்படக்கூடிய நாள். குழப்பமான சூழலில் அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து முன்னுரிமை அளிக்க வேண்டிய பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தினால் சிக்கல்களை தவிர்க்கலாம். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். திட்டமிட்ட காரியங்களில் சிறு தடைகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் சிரமம் ஏற்படலாம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி வந்து சேரும். திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். பயணங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறந்தது. கடகராசி அன்பர்களே, குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உங்களது கடின உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகக்கூடும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். காதல் உறவுகளுக்கு சாதகமான நேரம். வியாபாரத்துல ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்துல மூத்தவர்களால் சில தடங்கல்கள் ஏற்படலாம். நிதி ரீதியா சரியான முடிவுகள் எடுத்தால் லாபம் கிடைக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த
செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய தடை தாமதங்கள் நீங்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். உங்கள் செயல்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிக்கல்கள் மற்றும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். உடற்பயிற்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. கோயில்களுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, பணியிடத்தில் சிறு தவறுகளையும் தவிர்க்க முழு கவனத்துடன் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள் இது. வரவு மற்றும் செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு கையாளுவது தேவையற்ற பணவிரயங்களை குறைத்து நிதி நிலையை சீராக்கும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். நீங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க இது நல்ல நேரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். சில எதிர்பாராத தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். விடாமுயற்சியால் வெற்றி பெறக்கூடிய முக்கியமான நாள். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்த்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பணியிடத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கன்னிராசி என்பர்களே, நிதி விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வேலைகளில் சில சவால்களையும் உறவுகளில் சிறு சிறு மனஸ்தாபங்களையும் சந்திக்க நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது நன்மை அளிக்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நவக்கிரகங்களில் புதன் பகவான் வழிபாடு எல்லா வெற்றியையும் தரும். பணியிடத்தில் சில தடங்கல்கள் ஏற்படலாம். தனிப்பட்ட உறவுகளில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். புதிய வாய்ப்புகள் குறித்து ஆலோசிப்பது நல்லது. கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். நிதி நிலையில் முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த காரியம் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, பயணங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பணியிடத்தில் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். நிதி நிலைமை சீராக இருக்கும். உறவுகளில் இணக்கம் தேவைப்படும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். தொழில் வேலையில் முன்னேற்றம் காணப்படலாம். நிதி நிலைமை சீராக இருக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சுக்கிர பகவான் வழிபாடு உங்களுக்கு நன்மை அளிக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். வேலைகளில் தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். தனிப்பட்ட உறவுகளில் புரிதல் குறைவாக இருக்கலாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது அவசியம். விருச்சிக ராசி என்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மன உறுதி அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். குடும்பத்தில் சுமூகமான உறவுகள் மேம்படும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். பணவரவு சீராக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். திடீர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். முன்னோர்கள் வழிபாடு நன்மை தரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். அலைச்சல்கள் நிறைந்த நாள். உறவினர்களுடன் சுமூகமாக பழகவும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களே, அதிர்ஷ்டம் நிறைந்த நன்னாள். புதிய தொழில் அல்லது முதலீடுகளை தொடங்க ஏற்ற சூழல் நிலவும். குடும்பத்தில் நிலவும் ஒற்றுமை மனதிற்கு திருப்தியை தரும். வருமானம் அதிகரித்து நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். புதிய ஆராய்ச்சிகள் படிப்புகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். காதல் விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படும். நவக்கிரக வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணியிடத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மகர ராசி என்பர்களே, பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் கடினமான காரியங்களையும் எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். எடுத்த முயற்சிகள் யாவும் சாதகமான பலன்களை தரும். வாகன பயணங்களிலும் வெளியூர் பிரயாணங்களிலும் கூடுதல் கவனம் தேவை. மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதிய முயற்சிகளில் வெற்றி கட்டும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். அலுவலகத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகலாம். வெளியூர் பயணங்கள் லாபகரமாக அமையும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். எதிர்பாராத செலவுகள் வரலாம். எடுத்த காரியங்களில் சில தடங்கல்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய எல்லா நன்மைகளும் உண்டாகும்.
கும்பராசி என்பர்களே, புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வேலை மற்றும் தொழிலில் நல்ல பலனை தரும். பணியில் இருப்பவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கேற்ற பலனை பெறுவார்கள். நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. பணியிடத்தில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். அதிகப்படியான பயணங்கள் மனச்சோர்வை ஏற்படுத்தும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மன அமைதிக்காக தியானம் செய்வது நல்லது. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். நிதி நிலைமை மேம்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்ப உறவுகளில் சில சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மீனராசி என்பர்களே, குடும்பத்தில் சுமூகமான உறவு நிலவும். பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். ஆனால் அவற்றை திறம்பட சமாளிப்பீர்கள். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க நல்ல நேரம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். சில எதிர்பாராத தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். விடாமுயற்சியால் வெற்றி காண வேண்டிய நாள். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். பணியிடத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஆன்மீக குறிப்புகள். புதன் பகவானே இளையவர் அல்லது குமாரன் என்று அழைக்க காரணம், புதன் பகவான் மற்ற கிரகங்களை விட மிக வேகமாக சூரியனை சுற்றி வருகிறார். அதனால் இவரை குமாரன், இளைஞன் என்று அழைப்பார்கள். ஜாதகத்தில் புதன் பலமாக இருப்பவர்கள் வயதானாலும் தோற்றத்தில் இளைஞர்களாகவே காட்சியளிப்பார்கள் என்பது ஒரு ரகசியம்.